மேலே எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நியூஸில் கூட கேள்விப்பட்டேன், மந்தை புயலில் ஏதோ ஒன்று வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது எத்தனை நாள் நீடிக்கும், வலுவிழக்கும், இதெல்லாம் தெரியாத விஷயங்கள் தான். பட் நம்மளால் செய்ய முடிஞ்சது நம்ம பொருளுங்களை சேஃப்டி பண்ணணுன்ற ஒரே நோக்கம். என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நிச்சயமாக இந்த தொடர் நடவடிக்கை அவங்களும் தன்னை காப்பாற்றிக்கணும், தன் பொருளுங்களை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு நடவடிக்கையில் இருப்பாங்க. என்னுடைய தரப்புலன்ட்டு இல்லை, இது எல்லாருடைய கோரிக்கைன்னு அப்படின்றது கவர்மெண்ட் யோசிச்சு இந்த வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அந்த மினிஸ்டர் கன்சர்ன்டும் சரி, தே ஹேவ் டு டேக் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் ஆன் திஸ். கரெக்டாக அவங்க அந்த வாட்டர் லெவலில் செம்பரம்பாக்கத்தில் பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதை எக்ஸஸ் வாட்டரை கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. வாட்டர் பாட்டுக்கும் கனாலில் போயிட்டே இருக்கும். இது அட் ஏ டைம் நீங்கள் திறந்து விடுறதால சிஎஃப்டி ஒரு 50,000 சிஎஃப்டி 1,00,000 சிஎஃப்டி திறந்து விடும்போது தான் எங்களுக்கு. தொடர்ந்து தாம்பரத்தில் முடிச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தாங்கள் குடியிருக்கும் வீடுகளிலிருந்து மழை வெள்ளம் துவங்கி இருப்பதால், கனமழை நீடிப்பதால் தங்களுடைய பொருட்களை எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்திவிட்டு அவர்களும் கூட அந்த வீடுகளை விட்டு வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். குறிப்பாக சென்னையில் எப்பொழுதெல்லாம் கனமழை நீடிக்கிறதோ பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் இந்த முடிச்சூர், அதே மாதிரி மேற்கு தாம்பரத்தில் பல்வேறு பகுதிகளும் வருடந்தோறும் கனமழைக்கு ஆட்படுகிறது. இந்த நிலையில தான் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாங்கள் எல்லா வேலைகளையுமே, அதாவது பொருட்களை எல்லாம் மாற்றி வைக்கிறோம், இங்கிருந்தே வெளியே போறோம் அப்படின்றத பதிவு பண்றாங்க. இன்னுமே இந்த கனமழையால அந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா, மாநகராட்சி தரப்புல என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அந்த பகுதிகளில் எடுத்திருக்காங்க, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். தற்போது நாம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மேற்கு தாம்பரம், முடிச்சூர் உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு சென்று செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த 4-5 வருடங்களாக தொடர்ந்து வெள்ள பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய பொருட்களை தாங்கள் சேதமடைந்து இழந்து வருவதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். வீடு தவிராமல் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வரையில் தங்களுடைய உடைமைகள் பாதிக்கப்படுகிறது என்று அவர்களே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதிகளில் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளிலிருந்து தண்ணீர் திறந்து விடக்கூடிய காரணத்தினாலே அங்கிருந்து வரக்கூடிய அந்த நீர் வீடுகளுக்குள் புகுந்து விடுகிறது. இதனால் தரைதளத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் 5 அடி 6 அடி வரை கூட தண்ணீர் வந்து விடுகின்றது. இதனால் அந்த தரைதளத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அவர்கள் மழை நீரில் அந்த வெள்ளத்தில் பறிகொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. குறிப்பாக 2023 டிவி, மிக்சி, அந்த ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பல பொருட்களை இழந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக மெத்தை, பெட்டு, அந்த உள்ளிட்ட பாய் உள்ளிட்ட பொருட்களையும் இழந்து விட்டதாக சொல்கிறார்கள். பல வீடுகளில் ஃப்ரிட்ஜ் சேதாரம் அடைந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கடந்த ஆண்டும் கூட சில வீடுகளில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும், இந்த ஆண்டு தற்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற நிலை ஏற்படும், எப்போது வேண்டுமானாலும் ஏரியை திறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் திடீரென்று ஓரிரவில் தண்ணீரினுடைய மட்டம் அதிகரித்துவிடும். அவ்வாறு அதிகரிக்கும் போது ஏரிகளிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டு விடுவார்கள். அப்படி திறக்கும் போது வரதராஜபுரம், இந்த சிடிஓ காலனியில் இருக்கக்கூடிய 4 வீதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்து விடுகின்றது. அரசாங்கம் எவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வெள்ள பாதிப்புகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே எங்களுக்கு நாங்களே தேவையான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்கின்றோம். தரைதளத்தில் இருக்கக்கூடிய துணி, வாஷிங் மிஷின், மிக்சி, அதே போல கிரைண்டர் உள்ளிட்ட பல பொருட்களை மேடான பகுதிகளுக்கும் பரன் என்று சொல்லக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். சில வீடுகளில் ஃப்ரிட்ஜ் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மேலே மாடியில் வைத்துவிட்டு தொடர்ந்து பல மாதங்களாக அவ்வாறு தான் பயன்படுத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். நாம் விசாரிக்கும் போது ஒரு முதியவர் குறிப்பிட்டார், பக்கத்து வீட்டுக்காரர் 3 மாதங்களுக்கு இந்த பகுதியில் வசிக்க முடியாது. அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் உள்ளிட்ட மாதங்கள் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதி. குழந்தைகளை வைத்துக்கொண்டு, பெண்களை, வயதானவர்களை வைத்துக்கொண்டு இந்த பகுதியில் வசிக்க முடியாது என்பதனாலே வீட்டையே காலி செய்துவிட்டு வேறு பகுதிக்கு அவர் அந்த பொருட்களை எல்லாம், அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாகவும், மீண்டும் மழை முடிந்த பிறகு ஜனவரி மாதம் இந்த பகுதிக்கு மீண்டும் திரும்புவேன் என்று அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் தெரிவித்து சென்றிருக்கிறார். இவ்வாறு இந்த பகுதியில்
இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து பல்வேறு பொருட்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இப்போது வருமுன் காப்போம் என்ற அடிப்படையிலே தங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்த்தி வருகின்றார்கள். விரைவில் மழை அதிகமாக பெய்யும் போது தங்களுடைய பொருட்களுக்கு சேதாரம் ஆகக்கூடாது என்ற அடிப்படையிலே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். நாம் இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் அவர்களிடம் பேசும்போது ஏரி தண்ணீரை நாங்கள் அவ்வப்போது திறந்து விட்டு விடுகிறோம், ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் தான் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்டது போல பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிக்காமல் இருக்க தீவிர நடவடிக்கைகள் செய்து வருகின்றோம். இந்த பகுதியை பொறுத்தவரை 2015, 2023 இது போன்ற ஆண்டுகளிலே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் 2024 கடந்த ஆண்டு அதிக அளவிலே பாதிப்பு ஏற்படவில்லை. காரணம் அரசு சார்பில் எடுக்கப்பட்ட தக்க நடவடிக்கைகள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அதே போல மழைநீர் வடிகால் அந்த கால்வாய்களையும் அகலப்படுத்துவது, தூர்வாருவது ஆகியவற்றையும் நாங்கள் துரிதமாக செய்து முடித்து விட்டிருக்கிறோம். எனவே கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் அதிக அளவில் வெள்ள பாதிப்புகள் இல்லாமல் மக்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்கிறார்கள். அவர்கள் ஒரு தரப்பில் சொன்னாலும் கூட மக்கள் எங்களுடைய பாதுகாப்பை, எங்களுடைய உடைமைகளை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகளில் நாம் பார்க்கும்போது தரைதளத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள், பிள்ளைகள் படிக்கக்கூடிய நோட்டு புத்தகங்கள், சான்றிதழ்கள் உள்ளிட்ட மிக அத்தியாவசியமான பொருட்கள் மழை வந்தால் நனைந்துவிடும், வீணாகிவிடும் என்று கருதக்கூடிய பொருட்களை இப்போதே பாதுகாப்பான இடங்களை நோக்கி பத்திரப்படுத்தி வருகிறார்கள். கனமழையை முன்னிட்டு அரசு இயந்திரம் ஒருபுறம் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் மக்களும் தங்கள் பங்கிற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கியதோ அந்த இடங்கள்லாம் மக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க அப்படின்றத களத்திலிருந்து வழங்குனீங்க ராஜேஷ். விவரங்களுக்கு நன்றி.